விண்ணமுதம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்ற உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கு பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற இந்த விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கருத்துள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். சில வாரங்களுக்கு முன்பு நாங்கள் உயிர்த்தெழுந்த ஞாயிறை நினைவு கூர்ந்தோம். உயிர்த்தெழுந்த ஞாயிறிலே இயேசு மரணத்தை வென்று வெற்றியோடு உயிருள்ளவராக மூடியிருந்த கல்லறை திறந்து வெளியே வந்தார் என்பதை நினைவு கூற நாங்கள் எல்லோரும் ஆலயத்திற்கு போனோம். கரங்களை தட்டி பாடல்கள் பாடினோம். அந்த சம்பவம் நடந்தபோது நாங்கள் பல வேளைகளிலே வாசிக்கின்ற ஆனால் கவனிக்காமல் விடுகின்ற ஒரு பகுதி இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த வாரத்தின் முதல் நாளிலே இயேசு உயிர்த்தெழுந்த போது அந்த உயிர்த்தெழுகின்ற அந்த சம்பவத்தை பற்றி எவருக்கும் தெரிந்திருக்காத நிலையிலே சில பெண்கள் வாசனை திரவியங்களை எடுத்துக்கொண்டு அந்த அடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்ற இயேசுவின் உடலை பார்ப்பதற்காகவும் வாசனை திரவியங்களை அவருக்கு போடுவதற்காகவும் போனார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்போதெல்லாம் ஒருவர் இறந்து போனால் அவருடைய உடலை எத்தனை நாட்கள் நீங்கள் பதப்படுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னாலும் அதை பதப்படுத்தி வைப்பார்கள். எம்பாம் என்று சொல்லி ஒரு சொல்லை பயன்படுத்துவார்கள். மருந்துகள் இருக்கின்றன, அவற்றின் மூலமாக உடலை கெட்டுப்போகாமல் பயன்படுத்தலாம். ஒருவர் இறந்து போனால் வெளிநாட்டிலிருந்து ஒருவர் வருகிறார், வேறொரு நாட்டிலே வருகிறார், உடனடியாக மரண சடங்குகளை செய்ய முடியாது என்று சொன்னால் அப்படித்தான் செய்வார்கள். ஆனால் இயேசு இருந்த அந்த காலப்பகுதியிலே அந்த உடலை பேணுவதற்கான வசதிகளோ ஒழுங்குமுறைகளோ எதுவும் கிடையாது. ஆனால் அந்த உடலில் இருந்து துர்நாற்றம் வீசாமல் இருக்க, கெட்டுப்போகாமல் இருக்க சில குறிப்பிட்ட வாசனை திரவியங்களை அந்த உடலிலே பூசி அதன் பின்புதான் அடக்கம் செய்வதற்காக அந்த உடலை கொண்டு போவார்கள். ஏனென்றால் உடல் ஏதோ ஒரு நேரத்திலே அது துர்நாற்றம் வீசி இல்லாமல் போகின்ற ஒரு நிலை ஏற்படும் தான். ஆனால் அது காலத்தை கொஞ்சம் நீட்டி வைக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. ஆனால் இங்கே இயேசு சிலுவையில் இறந்தபோது ஒரு சிக்கலை அங்கிருந்தவர்கள் சந்தித்திருப்பார்கள். ஏனென்றால் இயேசு இறக்கின்ற போது மாலை 3 மணி, மாலை 3 மணிக்குத்தான் அவர் இறந்து போனார். அவர் இறந்து போகின்ற போது 3 மணி நேரத்திலே இரவு 6 மணிக்கு யூதர்களுடைய ஓய்வு நாள் ஆரம்பமாகிறது. ஆகவே இயேசு இறந்த நேரத்திலிருந்து
அந்த ஓய்வு நாள் ஆரம்பிக்கும் வரை அவர்களுக்கு இருந்தது 3 மணி நேரங்கள் தான். அந்த 3 மணி நேரத்திலே இயேசுவை எடுத்து தூப்பட்டியிலே சுற்றி அவரை கல்லறைக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணுவதற்கு உரிய நேரம்தான் போதுமாக இருந்ததே தவிர, அவர் உடலை வைத்து உடலுக்கு வாசனை திரவியங்கள் எல்லாம் எல்லோருக்கும் செய்வது போல சில கடைசி கிரியைகளை செய்வதற்கு அவர்களுக்கு நேரம் இருந்திருக்காது. ஆகவே இயேசுவுக்கு அன்பான பெண்கள், இயேசுவின் சீடர்களாக இருந்தவர்கள், அவர்கள் யோசித்த ஒரு விடயம், இயேசுவை கொண்டு போய் அடக்கம் செய்து 3 நாளாகிவிட்டது, இப்போதாவது நாங்கள் போய் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாசனை திரவியங்களை எடுத்து கொண்டு போகிறார்கள். அவர்கள் வெள்ளிக்கிழமை இயேசு இறந்து போகிறார். அவரை இப்போது அடக்கம் பண்ணிவிட்டார்கள். ஓய்வு நாளிலே யூதர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள். இந்த கடைசி கிரியைகளை செய்வதும் அப்படியாக வேலையாகத்தான் கருதப்பட்டது. ஆகவே அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து சனிக்கிழமை மாலை 6 மணி வரை அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அதற்கு பின்பு இரவு நேரம். ஆகவே அதிகாலை வேளையிலே அவர்கள் பயன்படுத்துவதற்காக வைத்திருந்த வாசனை திரவியங்களை எடுத்து கடைசி ஒரு கிரியையை செய்வதற்காக அந்த கல்லறைக்கு அவர்கள் போகிறார்கள். போகிற போது அங்கு சில தேவ தூதர்களை காண்கிறார்கள். அந்த தேவ தூதர்கள் அவர்களை பார்த்து, எதற்காக நீங்கள் வாசனை திரவியங்களை கொண்டு வந்தீர்கள்? வாசனை திரவியங்களை ஒரு பக்கம் வைத்து விடுங்கள். உயிருள்ளவரை மரித்தோரிடத்திலே நீங்கள் தேடுகிறது என்ன என்ற ஒரு கேள்வியை அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். நாங்கள் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை பார்த்தால், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாங்கள் இயேசுவை மரித்து போனவராக, இறந்து போனவராக, நம்மோடு இல்லாத ஒருவராக நினைவு கூற முயற்சி செய்கிறோம். ஏனென்றால் வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற சவால்கள், பிரச்சனைகள் மத்தியில் உயிருள்ள இயேசுவை காண நம்மால் முடியாமல், இயேசு எங்கோ இருக்கிறார், இறந்து போனவராக இருக்கிறார் என்பது போல நமக்கு தெரிகிறது. எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது, நான் பல வருடங்களுக்கு முன்பு நான் இலங்கையிலே கண்டியிலே வாழ்ந்த நேரம், அங்கு இருக்கின்ற ஒரு இறையியல் கல்லூரியிலே ஆசிரியராக நான் கடமை ஆற்றிய போது, அங்கு இருந்த ஒரு மாணவருடைய அம்மா நோய்வாய்ப்பட்டு கண்டியில் இருக்கிற வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கண்டி பகுதியிலே இலங்கையிலிருந்து வந்தவர்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிறவர்கள் பலர் சிங்கள மொழி பேசுகிறவர்கள். வைத்தியசாலையிலே தாதிமார்கள் சிங்கள மொழி பேசுவார்கள். அங்கே இருக்கின்ற வேலை செய்கிறவர்கள் சிங்கள மொழி பேசுவார்கள். சிங்கள மொழி தெரியாமல் இருந்தால் அவர்களோடு பேசுவது கொஞ்சம் கஷ்டமாகவே. இந்த மாணவர் தமிழ் பேசுகின்ற ஒருவர். ஆகவே அவர் என்னிடம் சொன்னார், நீங்கள் வருவீர்களா? என்னோடு கூட என்னுடைய அம்மா சுகீனமாக வைத்தியசாலையில் இருக்கிறார் என்று நாங்கள் போனோம், சந்தித்தோம். ஆனால் அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டு கடைசி கஷ்டமான ஒரு சூழலில் இருந்து அவரை கடைசியிலே உயிரை காப்பதற்காக எல்லா விதத்திலும் எத்தனையோ கருவிகளை போட்டுத்தான் அவரை உயிரோடு வைத்திருந்தார்கள். ஒரு 2-3 நாட்கள் போன பின்பு அந்த மாணவர் என்னிடத்திலே சொன்னார், டாக்டர்ஸ் சொல்லிவிட்டார்கள், இனி எதுவுமே செய்ய முடியாது, நாங்கள் போட்டிருக்கிற இந்த கருவிகளை கழற்றப் போகிறோம், உங்களுடைய அம்மா இறந்து போய்விடுவார். இப்போது அவர் இறந்து போய்விடுவார் என்று சொன்னால், இந்த கவலையின் மத்தியிலே செய்யப்பட வேண்டிய சில பொறுப்புகள் இருக்கிறது. ஒன்று, அவர் இந்த இறந்து போனால் அவருடைய உடலை எடுத்து ஆயத்தப்படுத்தி, அவர் கிழக்கு பகுதியிலிருந்து, இலங்கையின் கிழக்கு பகுதியிலிருந்து வந்தவர், அங்கு உடலை கொண்டு போக வேண்டும். ஒரு பெட்டி
ஒன்று வாங்க வேண்டும். அதற்கும் அவர் என்னிடத்திலே வந்து என்னோடு வருவீர்களா, எல்லாம் சிங்கள மொழியிலே பேசுகிறார் என்று சொல்லி என்னை அழைத்து கொண்டு போனார். இந்த கடைசியிலே ஈமக்கிரைகள் செய்வதற்காக அந்த இடத்திற்கு போய் நாங்கள் அவருக்கு ஒரு பெட்டியை வாங்குவதற்காக பெட்டிகளை பார்த்து தெரிவு செய்து நாங்கள் அவர்களுக்கு மரணம் அடைந்தால் அவர்களை பொறுப்பெடுப்பதற்காக முற்பணமும் கொடுத்து எல்லாம் முடிந்த பின்பு அந்த மாணவர் சொன்னார், நீங்கள் இப்போது இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள், கடைசியாக வந்து என் அம்மாவுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு போவீர்களா என்று சொல்லி கேட்டார். நானும் அந்த மாணவரும் இப்போது அந்த கண்டி வைத்தியசாலைக்கு அவர் இருக்கின்ற அந்த பகுதிக்கு நாங்கள் போகிற போது என்னுடைய மனதிலே தோன்றுகிறது, இப்போது அவர் இறந்து போகிறார், இறந்து போய்விட்டாரோ என்று கூட தெரியாது. கடைசி நேரத்திலே அவரை பார்க்க போகிறோம். அந்த என்னோடு வந்த மாணவருடைய மனதிலும் தன்னுடைய அம்மா இறந்து போகிறார் என்ற நினைவு மனதில் இருந்திருக்கும். இப்படி ஒரு குழப்பத்தோடும் எப்படி இந்த சூழலை சந்திக்கப் போகிறோம் என்று தெரியாமலும் நாங்கள் போன போது நாங்கள் கண்டது, அந்த அம்மா கட்டிலிலே உட்கார்ந்து தனக்கு பக்கத்திலே இருந்த அடுத்த கட்டிலில் இருந்த நோயாளியோடு உரையாடி கொண்டிருந்தார். நாங்கள் தேடி போனது மரணம் அடைய போகின்ற ஒரு நோயாளியை. நாங்கள் கண்டது சுகமாக கட்டிலில் உட்கார்ந்து இன்னொருவரோடு பேசிக்கொண்டிருந்த ஒரு தாயாரை. இங்கும் இந்த வாசனை திரவியங்களை எடுத்து போன பெண்கள் தேடிப்போனது மரணமடைந்து இருக்கின்ற ஒருவரை காண்பதற்காக. ஆனால் அவர்கள் கேட்ட செய்தியோ, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் அடைந்திருக்கிற சூழல்களை, மரணத்தை போன்ற எத்தனையோ சூழல்களை நாங்கள் சந்திக்கிறோம். அப்படியான சூழல்களில் இருந்து நாங்கள் மரணம் அடைந்து போன கடவுளை பற்றியும், சிலுவையிலே அறைந்து அந்த குகைக்குள்ளே கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்ட ஒரு மனிதரையும் தான் நாங்கள் பார்க்க முயற்சி செய்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலை பற்றி செய்தி நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை என்னவென்றால், பல நேரங்களிலே அவர் மரணத்திலே கட்டப்பட்டு இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். தேவதூதர்கள் அவர்களுக்கு இன்னும் ஒரு செய்தியையும் சொன்னார்கள். அவர் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறாரே, நான் மரணம் அடைய வேண்டியது உண்மைதான், ஆனால் மரணத்தை விட்டு உயிர்த்தெழுவேன் என்ற செய்தியை அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரே, அதை நினைவு கூறுங்கள் என்று சொன்னபோது வேதாகமம் சொல்லுகிறது, அவர்கள் அதை நினைவு கூர்ந்தார்கள். லூக்கா 24வது அதிகாரம். நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தியும் அதுதான். உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நேரங்களிலே, நம்முடைய வாழ்க்கையின் கஷ்டமான சந்தர்ப்பங்களிலே, குழப்பமான சூழல்களிலே நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி, அவரை தேடி நீங்கள் வாசனை திரவியங்களோடு மரணம் அடைந்திருக்கிறார் என்று வராதீர்கள். அந்த வாசனை திரவியங்களை ஒரு பக்கத்திலே வைத்து விடுங்கள். அவர் உயிரோடு இருக்கிறார். உயிருள்ள ஆண்டவராக நம்மை நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்க அவர் வருகிறார். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.